இந்த வீடியோவில் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை புதிதாக தொடங்குவதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகும், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை ஆரம்பிக்க, நடத்த, எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்க யார் செலவு செய்வாங்க, பிஓபிஐ, ஐஏ, ஆர்ஐ இவங்கெல்லாம் யார், FPOவை நடத்த அரசு சலுகைகள் கிடைக்குமா, கடன்கள் கிடைக்குமா, இதன் நன்மைகள் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபு பேசுகிறேன். வெல்கம் டு தற்சார்பு உள்ளூர் மயமாக்கல். இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியினுடைய முந்தைய பாகங்களான இந்த வீடியோனுடைய லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படும் நண்பர்கள் அதை போய் பார்த்துக்கலாங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஒரு FPOவை புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு 2 முதல் 6 மாதங்கள் வரைக்கும் ஆகலாங்க. கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வரைக்கும் இதுக்கு செலவாகும். இந்த தொகையானது சார்ட்டர்ட் அக்கௌண்ட், கம்பெனி செக்ரட்டரி மற்றும் ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்களுடைய ஃபீஸ் என்ன கேட்கறாங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. FPOவை ஆரம்பிப்பதற்கு, நடத்துவதற்கு, எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுப்பதற்கெல்லாம் ப்ரமோட்டர்ஸ் தான் செலவு செய்வாங்க. இந்த ப்ரமோட்டர்ஸ்க்கு ஒரு 3 பேர் இருக்குங்க. POPI, RI, IA. POPIனா ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ப்ரமோட்டிங் இன்ஸ்டிடியூஷன், RI ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூஷன், IA இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சிஸ். சரிங்க, இப்போ ப்ரமோட்டர்ஸில் யாரெல்லாம் வருவாங்கன்னா NGO நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், பேங்க் பிரான்ச், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, எனி அசோசியேஷன் ஆர் ஃபெடரேஷன், அதாவது சங்கங்கள் அல்லது கூட்டமைப்பு, இது எல்லாமே ப்ரமோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது POPI, IA, RI அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களில் யாராவது ஒருத்தர் தான் இந்த FPO ஆரம்பிப்பதற்கு அதற்கு தேவையான மூலதனத்தை கொடுத்து உதவுவாங்க. அதை நடத்துவதற்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா, ஒரு FPOவினுடைய முழு முன்னேற்றத்திற்கான பொறுப்பையும் இவங்க தான் எடுத்துக்குவாங்க. அதாவது FPOவை பலப்படுத்துவது, விவசாயிகளை இணைப்பது, CEO-வை நியமிப்பது, ட்ரைனிங் கொடுக்கறது, பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அதனுடைய முன்னேற்றத்தை கண்காணிப்பது, கவனிப்பது, FPO பணியாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் சரியாக பண பரிவர்த்தனை நடக்கிறதா என கண்காணிப்பது, ஒருவேளை நடக்கலைன்னா அதை சரி செய்வது, ரிப்போர்ட்ஸை எல்லாம் சேகரிக்கிறது, அதை சரி செய்வது, அரசு வழிமுறைகள், ஆடிட்டிங் இதெல்லாம் சரியாக நடக்கிறதா என கண்காணிக்கிறது போன்றவற்றெல்லாம் இந்த POPI, RI, IA பார்த்துக்குவாங்க. சரிங்க, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த ப்ரமோட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஏன் FPO உருவாகிறதுக்கு இவ்வளோ செலவு செய்யணும், இதற்காக அவங்க ஏன் மெனக்கடணும் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. பொதுவாகவே இந்த ப்ரமோட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே சமுதாய தொண்டுகள் நிறைய செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அரசு உதவி பெறும் நிறுவனங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், கோஆபரேஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் மூலியமாக ஃபண்ட் மற்றும் பல வகைகளையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரமோட்டர்ஸ் ஒவ்வொரு FPOவிற்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் உச்சவரம்பாக வைத்து செலவு செய்வார்கள். அதுவும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் இந்த தொகையை ரிலீஸ் செய்வாங்க. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் தான் இந்த செலவினை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள் இந்த FPOவை வளர்ச்சி பாதையில் அந்த டைரக்டர்களோ CEO கொண்டு செல்ல வேண்டும். இந்த ப்ராசஸை கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்கிறதா வச்சுக்குவோம். அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கவங்க விவசாயிகளுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு 10 லட்ச ரூபா செலவு செய்யணும்னு விரும்புகிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊரை சுற்றியில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஊருக்கு இந்த உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த 4 ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் அவங்களால நேரடியாக விவசாயிகள் யார் யார், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவியெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவங்க விவசாயத்தில் ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப சமுதாய தொண்டு செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரை கூப்பிடுவாங்க. ஸோ 4 ஊரில் இருந்தும் 4 நபரை கூப்பிட்டு அந்த 4 நபருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருவாங்க. அவங்கள உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எப்பப்போ அமௌண்ட்டு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் கொடுங்க. நல்ல முறையில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டை கொடுத்து அவங்களை இன்னும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் ட்ரஸ்ட்டுங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை குறிக்குங்க. அடுத்ததா அந்த 4 ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 4 நபரை கூப்பிட்டாங்க இல்லைங்களா, அவங்கள ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது RI, IA, POPI அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விவசாயிகளை நம்ம FPOவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாங்க. நம்ம நாட்டில் நிறைய ப்ரமோட்டர்ஸ் இருந்தாலும் நான் 2 ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூஷனுடைய பேரை அவங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று ஈசா ஃபவுண்டேஷன், இவங்க தான் வெள்ளையங்கிரி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனத்தை சப்போர்ட் பண்ணுறாங்க. இரண்டாவதா களஞ்சியம் தொழிலகம் லிமிடெட், இவங்க நிறைய ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசு சலுகைகள் கிடைக்குமா, கடன்கள் கிடைக்குமா? ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியை ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் தேர்வு செய்யும் ப்ரமோட்டர்ஸை பொறுத்து 5 முதல் 18 லட்சம் ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. விவசாயம் செய்ய ஹெக்டேருக்கு 1250 ரூபாய் வரை மானியம் கிடைக்க வாய்ப்புள்ளது. விதைகள், இயற்கை உயிர் உரங்கள் 50% மானியத்தில் கிடைக்கும். குடோன் கட்டண சலுகை, மதிப்பு கூட்ட தேவைப்படும் மிஷினரிஸ் வாங்க மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரைப்படி கடன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.
பாசனத்திற்கு தேவையான கருவிகள், விளைபொருளை எடுத்து வர கொண்டு செல்ல வாகனங்கள், நெல் அரவி மிஷின், நெல் அறுக்கும் இயந்திரம், டிராக்டர், மாவு அரைக்கும் இயந்திரம், உள்கட்டமைப்பு வசதிகள், மேலும் தேவைப்படும் அனைத்திற்கும் அரசு சலுகைகளும் கடன்களும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. கடன்களும் மிக குறைந்த வட்டி விகிதத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இதெல்லாம் கிடைக்கணும்னா விவசாயிகள் ஒரு அணியாக செயல்பட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்கள் மற்றும் சிஇஓவின் அறிவுரைப்படி செயல்பட வேண்டும். போர்ட் ஆஃப் டைரக்டர்களும் ஒவ்வொரு மாதமும் வருடமும் FPO வளர்ச்சி பாதையில் தான் செல்கிறது என்பதை உறுதி செய்து நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கடன்களும் சலுகைகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நான் சொன்ன இந்த டீடைல்ஸ் எல்லாமே நிச்சயமா ஏதாவது ஒரு விவசாயிக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. சரிங்க, இப்போ ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. உங்களுக்குலாம் ஒரு பெரிய MNC கம்பெனியோட இன்டர்வியூ, CMM லெவல் 5ல இருக்கக்கூடிய கம்பெனி இன்டர்வியூ, ட்ரைனிங் எல்லாம் யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு நீங்க நிறைய தடவை ஃபீல் பண்ணிருப்பீங்க. உங்களுக்காகவே markinterviews.online அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரீயாவே இந்த இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. தேவைப்படும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்க ஒரு உதாரணத்துக்கு அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி எந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி கூப்பன் கோடு இருக்கா அப்படிங்கறத கேட்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட கூப்பன் கோடு இருந்ததுன்னா 20%, 30% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்காகவே savji.com வெப்சைட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அனைத்து ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டினுடைய கூப்பனை கலெக்ட் பண்ணி ஒன்னா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. தேவைப்படும் நண்பர்கள் இந்த savji.com வெப்சைட்டுக்குள்ள போய் அந்த கூப்பன் கோடை எடுத்து நீங்க கம்மியான ரேட்டுக்கு எந்த வெப்சைட்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நீங்க savji.com வெப்சைட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சைன் அப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்ல மிஸ் பண்ணிருந்தாலோ அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video.